வணக்கம் நண்பர்களே. பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரான் இந்தியாவுக்கு வந்திருந்தாரு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய சம்மிட் என்னுடைய உச்சி மாநாட்டில் கலந்துக்கிட்டாரு. அதெல்லாம் ஒரு பக்கம். அதுலேயும் காங்கிரஸ் பல கூத்துக்களை செஞ்சுருக்காங்க. இந்த நாட்டுக்கு எதிராகவே செயல்படுவது அப்படிங்கிறதுல முனைப்பாக இருக்காங்க. ரொம்ப ரொம்ப கேவலமான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. அரைகுறை ஆடையோட பல மனிதர்கள் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மிட் உச்சி மாநாடு நடந்த இடத்துக்கு உள்ள போய் தகராறு பண்ணி அதை கெடுக்க பார்த்துருக்காங்க. அவர்கள் உதைத்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள். இந்த வீடியோக்கள்லாம் வந்திருக்கு. அதை வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ முக்கியமாக இந்த செய்தி எதை பற்றி அப்படின்னா, மிக மிக முக்கியமான செய்தியாக இந்தியா பிரான்ஸ் நாட்டோடு அவர்களுடைய டசால்ட் ஏவியேஷன் அப்படிங்கிற கம்பெனியில் மேலும் 114 ரஃபேல் விமானங்கள், போர் விமானங்களை வாங்குவதற்கு போடப்பட்ட ஒப்பந்தம் சம்பந்தப்பட்டது. இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். எதனால நான் இப்போ அதை கையில் எடுத்துருக்கேன் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரஃபேல் விமானத்தினுடைய சக்தி, அதனுடைய திறன் எல்லாமே வெகு அருமையாக நிரூபிக்கப்பட்டது. ஆபரேஷன் சிந்தூர் 1.0ல பாகிஸ்தானுக்கு எதிராக திறமையாக செயல்பட்டது. சரி, இது ஒரு பக்கம். அதை பார்த்து பிரான்ஸே வியந்து போனாங்க. அதே மாதிரி ரஷ்யாவும் வியந்து போச்சு. தன்னுடைய S-400 மூலமா இவ்வளவு திறமையா அவங்க பண்ணியிருக்காங்க. பிரம்மோஸ் இதை எல்லாமே ரஷ்யாவும் அதே ஆயுதங்களை அவங்க வச்சிருக்காங்க. அதை உபயோகிப்பதில் காண்பிக்கப்பட்ட இந்தியாவினுடைய திறமை உலகத்திலேயே பலராலும் புகழ்ந்து பேசப்படுகிறது. எக்ஸப்ட் ராகுல் காந்தி, அப்புறம் அந்த இந்தி கூட்டணியில் இருக்கிறவங்க, அவங்க குடும்பம். இதுதான். சரி, இப்போ என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, திடீர்னு ஒரு நியூஸ் ஐட்டம் பார்த்தேன், ஹெட்லைன். அதை முதல்ல காமிக்கிறவங்க. பிரான்ஸ் செல்ஸ் ரஃபேல்ஸ் சீப்பர் டு இந்தோனேஷியா தேன் இந்தியா அப்படின்னு ஒரு பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு. ஆனால் அது அந்த மாதிரி நம்ம பாரத பிரதமர் மோடி அப்படி ஈஸியாக விட்டு கொடுத்துட மாட்டாரே, செய்ய மாட்டாரே அப்படிங்கிற சந்தேகம் வந்ததுனால உடனே தகவல்கள்லாம் சேகரிக்க ஆரம்பித்தேன். அதனுடைய ஃபைனல் ரிசல்ட் தான் இந்த வீடியோ. இந்த செய்தி தலைப்பு செய்தியாக வந்திருக்கு. ஆனால் அதுக்கு உள்ள என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தகவல்களை கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் உடனே இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா பணத்தை வேஸ்ட் ஆக்குறாங்க, இந்தோனேஷியாவை விட நம்ம அதிகமாக பணம் கொடுத்து வாங்கிட்டோம் ரஃபேல் விமானம். ஏற்கனவே ரஃபேல் விமானத்தில் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸு போச்சு. பாரத பிரதமர் மோடி மேலே அபாண்டமான பழி சுமத்தப்பட்டது ராகுல் காந்தியால். சௌக்கிதார் சோர்ஹை அப்படிங்கிற மாதிரி பேசினாரு. அதையே திருப்பி அவங்க மேலேயே அடித்து தான் 2019 எலெக்ஷன்ல பாஜக அபரிமிதமான வெற்றி பெற்றது. ஓகே, இப்போ இதுல என்ன முக்கியமான விஷயம், ஏற்கனவே இந்தியா 36 ரஃபேல் விமானங்களை இந்திய விமானப்படைக்கு வாங்கியிருக்காங்க. அதையெல்லாம் அங்கங்க நிறுத்தியாச்சு. பஞ்சாப் மற்றும் வெஸ்ட் பெங்கால் ஹசிமாரா அந்த இடத்துல நிறுத்தியாச்சு. இதை தவிர நேவிக்காக INS விக்ராந்த் போன்ற கப்பல்களுக்காக 26 நேவி சார்ந்த ரஃபேல் என் அப்படின்றாங்க. அது நேவி சார்ந்தது, அது 26. ஸோ 36 26 62 விமானம் ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம். இப்போ புதிதாக ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. இந்த புதிதாக போடப்பட்ட ஒப்பந்தம் எப்படின்னா, 114 ரஃபேல் விமானங்களை இந்திய விமானப்படைக்கு வாங்குறதா ஒப்பந்தம் போடப்படும். 3.2 லட்சம் கோடி இதற்கான செலவு. இதன்படி பார்த்தாக்க இந்த 114ல் 96 விமானங்கள் இந்தியாவிலேயே தயாரிக்க போகிறார்கள். அது ஒரு முக்கியமான செய்தி. இதை தவிர மற்ற முக்கிய செய்தி என்னன்னா, ஒரு விமானத்தினுடைய விலை 2850 கோடி ரூபாய் ஆகிறது. கரெக்ட். இதே இந்தோனேஷியாவுக்கு 42 விமானங்களை பிரான்ஸ் விற்குது. அதனுடைய மொத்த விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 68,000 கோடி ரூபாய் தான் வருது. நம்மளோடது 3.25 லட்சம் கோடி ரூபாய். ஒரு விமானத்தினுடைய விலை 2850 கோடி ரூபாய். இந்தோனேஷியாவிற்கு விற்கப்பட்ட விமானத்தினுடைய 42 விமானங்களுடைய விலை, மொத்த விலை 68,000 கோடி ரூபாய். இந்திய மதிப்புல ஒரு விமானத்தினுடைய விலை 1747 கோடி ரூபாய். அப்போ நீங்க இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1100 கோடி ரூபாய் வரைக்கும் இந்தியா அதிக விலை கொடுத்துள்ளது அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. இது இன்னும் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு அப்படின்வாங்கள்ல, அந்த மாதிரி முழுமையாக பரப்புரைக்கு வரவில்லை. ஆனால் அதுக்குள்ள சில சோஷியல் மீடியா, மற்ற யூடியூபு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் ஒரு தவறான செய்தி காங்கிரஸினுடைய ஐடி விங் மூலமாக பரப்புரை செய்யப்பட்டு இந்தியாவின் மேலே ஒரு வெறுப்பு உணர்ச்சியும், குறிப்பாக
பாஜக மற்றும் பாரத பிரதமர் மோடி மேல ஒரு காழ்ப்புணர்ச்சியும் உண்டாக்குவதற்கான முன்னெடுப்புகள் செஞ்சுட்டு இருக்காங்க. இதை ரொம்ப தீவிரமா ஏன் இறங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 4 ஸ்டேட்ல வரக்கூடிய எலெக்ஷன், வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், கேரளா, தமிழ்நாடு, அப்புறம் பாண்டிச்சேரி 5 மாநிலங்களில் வரக்கூடிய தேர்தலுக்கு முன்னெடுப்பாக இதை வச்சிருக்காங்க. அப்பதான் பாஜகவை ஏதாவது சொல்லி தோற்கடிக்கணுங்கிறது தான் முக்கியமான அவங்களுடைய குறிக்கோளா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, நிஜமாவே இது அதிக விலை கொடுக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு பார்த்தோம்னா அங்கதான் நமக்கு முக்கியமான சில விஷயங்கள் வரும். இந்தியாவிற்கு கொடுக்கப்படக்கூடிய போர் விமானங்கள், ரஃபேல் போர் விமானங்கள்ல பலவிதமான அட்வான்ஸ்டு டெக்னாலஜி நம்பர் 1. இரண்டாவது, பலவிதமான உத்திகள், அடிஷனல் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா மிட்டியார் மிசைல்ஸ் அப்படின்றத பார்க்குறோம். இந்த மிட்டியார் மிசைல்ஸ் எதை பற்றி அப்படின்னா சொல்கிறேன் பாருங்க. இது ஆக்டிவ் ரேடார் கைடட் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் அப்படிங்கிற BVRAAM அப்படிங்கிறது அதனுடைய ஷார்ட் ஃபார்ம். இதை கட்டார், இட்டாலி போன்ற நாடுகள் இந்த மிசைலை யூஸ் பண்ணுறாங்க. வெறும் ஃபைட்டர் ஜெட் மட்டும் இல்லாமல், ரஃபேல் விமானம் மட்டும் இல்லாமல் இந்த மிசைலும் அதில் அட்டாச் பண்ணும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான இது இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கால்ப் மிசைல் அப்படின்னு சொல்றாங்க. SCALP. இந்த ஸ்கால்ப் எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா இது பிரெஞ்சு வேர்டில் வருது. நீங்கள் கொஞ்சம் கூகுள் பண்ணி அதை பார்த்துக்கலாம், இல்லைனா நான் காமிக்க சொல்கிறேன். அது பிரெஞ்சு சென்டென்ஸ். அது இந்த மிசைலை என்ன யார் செஞ்சிருக்காங்க அப்படின்னா முன்னெடுத்து செஞ்சிருக்காங்க. பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்தினுடைய கூட்டு தயாரிப்பில் இருக்கு. அதை ஆனால் பிரான்ஸ் நமக்கு விற்கிறாங்க. இந்த ரஃபேல் விமானத்தோட ஒரு பாகமாக அது வருகிறது. அடிஷனல் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. இதை ஸ்ட்ராம் ஷேடோ மிசைல் அப்படின்னும் அழைக்கப்படுகிறது. இது மிக மிக முக்கியமானது. இந்த ஸ்கால்ப் மிசைல்ஸோ இல்லை மிட்டியார் மிசைல்ஸை பற்றிலாம் பேசணும்னா அது தனி வீடியோவே போடணும். அவ்வளோ விஷயம் இருக்கு நான் படித்தது. சரி, இதெல்லாமே உதிரியாக அதனோட அடிஷ்னலாக ரஃபேல் போர் விமானம் தவிர இதெல்லாம் அட்டாச் பண்ணி வரும். இதற்கு அடுத்ததாக என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹேமர் வெப்பன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஹேமர் பாம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஹேமர் வெப்பன்ஸ். அதை ஆர்மமெண்ட் ஏர் சோல் மாடியூல் AASM அப்படின்ற இதில் வருது. இது ஒரு மியூனிஷன் அப்படின்வாங்க. ஓகே, மிக மிக முக்கியமானது. இதை பல நாடுகள் உபயோகிக்கிறாங்க. பல போர்கள்லையும் இது உபயோகப்பட்டிருக்கு. அதனுடைய திறமை மிக ரொம்ப அளப்பரியது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால அந்த ஹேமர் பாமையும் இந்த ரஃபேல் விமானத்தோட சேர்த்து இந்தியா வாங்க போறாங்க. இது ஒரு முக்கியமான செய்தி. இதுல பலவிதமான எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல பலவிதமான எலக்ட்ரானிக் சார்ந்த பாகங்களை இந்தியாவின் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் தயாரிக்க போறாங்க. இதெல்லாம் முக்கியமான விஷயம். இதெல்லாம் வெளியில சொல்ல மாட்டாங்க. காங்கிரஸ் அப்படியே அடிச்சு விட வேண்டியதானே. சரி, இது மிக முக்கியமான. இதை தவிர என்ன அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 96 விமானங்களை இந்தியாவிலேயே தயாரிப்பதற்கான ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. பிரான்ஸ் அதற்கு ஒப்புத்து கொண்டிருக்கிறது. 96 விமானம், 114ல் 96 அப்படின்னா பாக்கி 18. அது மட்டும்தான் அங்கிருந்து நேரடியாக பிரான்ஸ்ல இருந்து தயாரிக்கப்பட்டு இந்தியாவுக்கு வரும். மற்ற 96 விமானங்கள் எங்க தயாரிக்க போறாங்கன்னா டசால்ட் ரிலையன்ஸ் ஏவியேஷன் லிமிடெட், DRAL நினைக்கிறேன், நாக்பூர்ல இருக்காது. அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க இருக்கு. அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ல நாக்பூர்ல இதை கொண்டு வந்தாங்க. அப்ப என்ன ஆகுது, முதல்ல நீங்க அந்த விமானத்தை இங்க தயாரிக்கணும்னா டெக்னாலஜியை முதல்ல இங்க தொழில்நுட்பத்தை இந்தியாவுக்கு கொடுக்கணும். அதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்கு பிரான்ஸ். சாதாரண அமெரிக்காவினுடைய F-16 F-35 நம்ம வாங்கணும்னா அவங்க நமக்கு தொழில் தரமாட்டாங்க. அதாவது அந்த தொழில்நுட்பத்தை இந்தியாவுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதோட இல்லாம சாஃப்ட்வேர் கீ ஒன்று வச்சிருப்பாங்க. அதை அவங்க தான் வச்சிருப்பாங்க. என்னைக்காவது அதை இந்த ஏரோப்ளேன் ஃபைட்டர் ஜெட் முடக்கணும்னா அவங்க அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்ம பிளேனை பறக்க விடாம செஞ்சிருவாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடிய. இப்போ அதெல்லாம் கிடையாது. இங்கேயே நீங்க தயாரிக்கணும், கண்டிப்பா தொழில்நுட்பம் இங்க வரணும். அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யும். இமானுவேல் மேக்ரான் அதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்ததா என்ன அப்படின்னா, இங்க ஏவியேஷன் இங்க வருது அப்படின்னா, இங்க ஒரு தடவை நம்ம தயாரிப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னா பலவிதமான முன்னெடுப்புகள். எப்படி பிரம்மோஸ் இப்ப பல நாடுகளுக்கு நம்ம விற்பனை செய்யறோம், அக்னி விற்பனை செய்யறோம். உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். அமெரிக்காவே நம்மளுடைய பினாக்கா மிசைல்ஸ் கேட்டிருக்காங்க, வாங்கறதுக்காக கேட்டிருக்காங்க. அதை பத்தின தகவல் கூட படித்தேன் நான். ரொம்ப அருமையா இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது. சரி, இது ஒரு பக்கம்.
அப்போ இங்கே தயாரிப்பு வரும்போது நாளைக்கு இதனுடைய ஏற்றுமதிக்கான வாய்ப்பு அதிகரிக்கும். இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமானது, வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், அந்நிய செலாவணி குறையும், நம்ம செலவிட வேணாம், இங்கே உள்நாட்டு உற்பத்தி, இந்த மாதிரி பலவித நன்மைகள். இதுக்கு எல்லாம் தவிர சிமுலேட்டர்னு சொல்லக்கூடிய, அதாவது பயிற்சி, அதாவது விமானத்தை ஆக்சுவலாக ஓட்டாமல் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி ஒரு இது மாதிரி இருக்கும், அதில் உட்காந்து நீங்கள் ஓட்டுறது அது முன்னாடி போகிற மாதிரி இருக்கும். அந்த சிமுலேட்டர் ஃபெசிலிட்டியும் இந்தியாவில் பிரான்ஸ் தருவதற்கு டசால்ட் ஏவியேஷன் ஒப்புத்து கொண்டிருக்கு. அதை தவிர சர்வீஸு, மெயின்டெனன்ஸு, ரிப்பேர், ஸ்பேர் பார்ட்ஸ், உதிரி பாகங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு பேக்கேஜ் டீல் மாதிரி வருங்காலமான ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னோக்கிய திட்டமாக, தொலைநோக்கு திட்டமாக பாரத பிரதமர் அதை கையில். ஆக நீங்க யோசிச்சு பாருங்க, இவ்வளவு ஃபெசிலிட்டி எதுவுமே இந்தோனேஷியாவுக்கு வெறும் ஃபைட்டர் ஜெட் பிளேன் மட்டும் தான் கொடுக்க போறாங்க சார். அப்ப அதை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னா சொல்ல முடியாது. நம்ம கிட்ட இருந்து பிரம்மோஸ் வாங்கி அதில் ஃபிட் பண்ணிப்பாங்களா? அப்ப அந்த காஸ்ட் வரும்போது பேச மாட்டாங்க. ஆக மொத்தம் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு தவறான பரப்புரையை பரப்பி மக்களை குழப்பி இப்ப வரப்போற தேர்தலுக்காக இந்த மாதிரி ஒரு பொய்யுரையை முன்னெடுத்து செய்யுது காங்கிரஸ் கட்சி. அதனுடைய ஐடி விங்குக்கு வேற வேலையே கிடையாது, இதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. அதனால தான் நான் இதை ஃபுல்லும் டீட்டெயிலாக எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற இதில். அந்த தலைப்பு செய்தியை பார்த்தவொடனே எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது. இது கண்டிப்பாக இது பொய்யான செய்தியாக இருக்கும்னு படித்ததுக்கப்புறமா அது பொய்யான செய்திங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு. இப்போ உங்ககிட்டையும் அதை நிரூபித்தாகி விட்டது. ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி, வணக்கம்.